வந்து ரெண்டு ஒயர் வச்சுருக்காங்க. இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர், முடிவிலா நீளம் கொண்ட இரு நேரான இணை கடத்திகள். ஒன்றில் வந்து கரண்ட் வந்து I1 பாஸ் ஆகுது, இன்னொன்று வந்து I2 பாஸ் ஆகுது. இப்போ இங்கே கொஸ்டின் என்னென்னா, இந்த ரெண்டு ஒயருக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் என்ன, விசை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர்னால் இந்த ஒயரை சுற்றி காந்தப்புலம் உருவாகும். இப்படி உருவாகும். அது எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து வலது கை பெருவிரல் விதி அப்ளை பண்ணலாம். இந்த கம்பி இருக்குல்ல, இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி இப்படி பிடிச்சோம்னா பாருங்கள், இந்த விரல் வந்து இந்த கம்பிக்கு பேக் சைடு, இந்த மடக்கிறேன்ல அந்த விரல் பேக் சைடு போயிட்டு இப்படி வந்ததுன்னா, இப்படி பிடிக்கிறப்ப இந்த இடத்துல இந்த புள்ளியில், அதாவது உள்ளே போயிட்டு இப்படி வெளியில் வருது விரல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த இடத்துல காந்தப்புலம் வந்து எப்படி இருக்கும், அதாவது இந்த 1வது கடத்தினுடைய காந்தப்புலம், அதை வந்து B1 வச்சுக்கிறேன், அது உள்நோக்கி தான் இருக்கும். ஏன்னா இப்படி தானே பிடிக்கிறேன். இப்படி பிடிக்கிறப்ப இந்த விரல் இப்படி பேக் சைடு இப்படி போயிட்டு இங்கெல்லாம் இப்படி வந்துட்டு இப்படி தான் உள்ள நுழையும். ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த காந்தப்புலத்தில் தான் இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி வச்சுருக்கேன். எது I2 மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி வச்சுருக்கேன். அதில் எவ்வளோ விசை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு முதல்ல இந்த B1க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரியணும். B1க்கு என்ன ஃபார்முலா, அதாவது முடிவிலா நீளம் கொண்ட மின்னோட்டம் பாயும் கடத்தினால ஒரு புள்ளியில் என்ன காந்தப்புலங்கிறது ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இப்போ ஏன்னு வச்சுக்கோமே, இந்த டிஸ்டன்ஸ் ஏ அப்படின்னா, இப்போ இந்த புள்ளியில் இந்த I1 மின்னோட்டத்தினால இங்கே உருவாகக்கூடிய காந்தப்புலம் என்ன அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா நம்ம ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா பேஸ் பண்ணி டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, B = μ0I/2π இந்த டிஸ்டன்ஸ் ஏ. இதுதான் இங்கே I1 கரண்ட்டுங்கனால I1, இது வந்து B1. ஓகே, இப்படி சொல்லலாம். ஸோ இந்த காந்தப்புலத்தில் இந்த I2 கொண்டு போயிட்டு இந்த வைக்கிறப்ப, கரண்ட் கேரிங் கண்டக்டரை வைக்கிறப்ப, இது வந்து ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், லாரன்ஸ் ஃபோர்ஸ். அதில் எவ்வளோ ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, அதுக்கு என்ன ஃபார்முலா, இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து எதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, F2. ஓகே, F2 அதாவது 2வது கடத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ்னு அர்த்தம். B1ங்கிற காந்தப்புலம் 1வது கடத்தினுடைய காந்தப்புலம், அதில் கொண்டு போய் 2வது கடத்தி வைக்கிறனால அதில் எவ்வளோ ஃபோர்ஸுங்கனால F2ன்னு சொல்கிறேன். அப்போ F2 = என்ன ஃபார்முலான்னா, BIL sin θ. இதுதான் ஃபார்முலா, BIL sin θ. இங்கே தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிக்கும் ஐஎலுக்கும் உள்ள ஆங்கிள். பிங்கிறது என்னது, இந்த டைரெக்ஷனில், இந்த டைரெக்ஷனில் காந்தப்புலம் இருக்குது. ஐஎல் அப்படிங்கிறது இந்த டைரெக்ஷன், எல்லுங்கிறது இந்த கடத்தியோட நீளம், ஐஎல்ங்கிறது இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ பர்பண்டிகுலர் தீட்டா வந்து 90 டிகிரிங்க, sin 90 1000. இதை எடுத்துடலாம் BIL. இப்போ காந்தப்புலம் என்னது, B1. கரண்ட் என்னது, இதில் போகக்கூடிய கரண்ட்டு, இந்த கரண்ட்டை போட்டக்கூடாது, இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து I2. ஓகே, ஏன்னா இந்த கடத்தியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விசை தான் I2 இன்ட்டு நீளம் வந்து எல்லுன்னு வச்சுக்கலாம், என்னுடைய நீளம். ஓகே, இதுதான். இப்போ இந்த B1 மதிப்பை கொண்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா F2 = நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த பாருங்கள், μ0I1/2πa. B1க்கு மட்டும் தான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த I2 இருக்குது, இங்கே போடுறேன், இன்ட்டு எல் இருக்குது. ஸோ இதிலேருந்து இங்கே பாருங்கள், இது வந்து இந்த எல் நீளத்துக்கு இவ்வளோ விசை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஓரளவு நீளத்துக்கு எவ்வளோ விசை, இந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னா அந்த எல்லாம் இங்கே இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ நம்மளுக்கு என்ன எழுதலாம்னா, F2/L அப்படின்னு எழுதலாம். ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த், இந்த கடத்தியில் ஓரளவு நீளத்துக்கு, 1 மீட்டர் நீளத்துக்கு எவ்வளோ, எல் நீளத்துக்கு எவ்வளோ ஃபோர்ஸ்னால் 1 மீட்டருக்கு எவ்வளோ, அப்போ மொத்த ஃபோர்ஸ் பை மொத்த லென்த்து டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிடும். F2/L = என்ன ஒரு மாதிரி, μ0I1/I2, எல் தான் அந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், பை 2πa அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த கடத்தி உணரக்கூடிய விசைக்கான ஃபார்முலா இது. F2/L = μ0I1/I2/2πa. இது எந்த டைரெக்ஷனில் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணோம். என்னது, இந்த இடத்துல காந்தப்புலம் எந்த திசையில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்நோக்கி இருக்கா, இந்த ஆள்காட்டி விரல் இந்த உள்நோக்கி வைக்கிறேன். அடுத்து வந்து இந்த மிடில் ஃபிங்கர் வந்து டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, அப்வர்ட். அப்போ தம்ப் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ஃபோர்ஸ், டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், இந்த F2 டைரெக்ஷனை சொல்கிறது. அப்போ இப்படி வைக்கணும். வைக்கிறப்ப 4 ஃபிங்கர் டைரெக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மிடில் ஃபிங்கர் எது டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட்டு, அப்புறம் டம் வந்து என்னது டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ இந்த டைரெக்ஷனில் விசை இருக்கும், இந்த F2ங்கிறது இந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கே வந்தோம்ல, இப்போ இங்கே ஆரம்பித்து இங்கே வரணும். என்ன, இந்த கடத்தியில் நமக்கு வந்து இப்போ இதெல்லாம் மறந்துடுவோம். இப்போ இந்த கடத்தியை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், பழசு எல்லாமே மறந்துடும். இப்போ இந்த இடத்துல ஒரு கடத்தி வைக்கிறோம், அதில் I2 கரண்ட்டு பாஸ் பண்ணுறோம். இந்த கடத்தினால் இங்கே எவ்வளோ காந்தப்புலம்னு பார்க்கணும். இப்போ இந்த கடத்தினால் உருவாகக்கூடிய காந்தப்புலம் இதை சுற்றி இப்படி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக அப்படி இருக்கும்.
இப்படி இருக்கும். ஸோ இது எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க இந்த கடத்தி இப்படி பிடிக்கணும், கரண்ட்டோட டைரெக்ஷனில் நமக்கு தம்ப் இருக்கணும், அப்வர்டு இப்படி வச்சோன்னா பாருங்க இந்த விரல் வந்து இந்த கடத்திக்கு பேக் சைடு இப்படி உள்ளே போயிட்டு இப்படி வருது. அப்போ இந்த இடத்துல அந்த சைடு உள்ளே போயிட்டு இப்படி வெளியில் தான் வரும். ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டாவது கடத்தினால் உருவாகக்கூடிய காந்தப்புலம் பி, ரெண்டாவது கடத்தினால இந்த இடத்துல நான் B2ன்னு போடுறேன், B2ன்னு போட்டுக்கலாம். அது வந்து வெளிநோக்கி வருது, இப்படி உள்ளே போயிட்டு இப்படி வெளிநோக்கி வருது இல்லையா, இப்படி தான் பிடிக்கணும் கடத்தியை. ஸோ அப்போ இங்கே வெளிநோக்கி இருக்குது காந்தப்புலம், அதனால் டாட் போடுறேன் B2. இப்போ இந்த B2 காந்தப்புலத்தில் இந்த கடத்தி இருக்குது, I1ங்கிற கடத்தி இருக்குது. இதில் எவ்வளோ விசை உணரும் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, அப்போ முதல்ல இந்த B2 ஃபார்முலா எழுதிடுவோம். B2 என்ன வரும்? B2 வந்து ஈக்குவல் டு இங்கே சொன்ன மாதிரியே தான், என்னது μ0 இன்ட்டு B2ங்கிறது எதனால் உருவாகக்கூடிய காந்தப்புலம், இதனால் உருவாகக்கூடிய காந்தப்புலம். அப்போ I2 டிவைடட் பை 2πa, அதே டிஸ்டன்ஸ் தான் 2πa அப்படின்னு வரும். அடுத்து இந்த கடத்தியில் உருவாகக்கூடிய விசை, ஒன்றாவது கடத்தியில் உருவாகக்கூடிய விசை ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த ஃபர்ஸ்ட் கண்டக்டர். அதுக்கு என்னது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்னது F1 போட்டுக்கலாம். F1 ஈக்குவல் டு பாருங்க இங்கே காந்தப்புலம் B1, இங்கே நம்ம காந்தப்புலம் B2, அதனால் B2 இன்ட்டு கரண்ட் வந்து என்னது இந்த கடத்தியில் போகக்கூடிய கரண்ட் I1 இன்ட்டு நீளம் வந்து Lன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த B2 மதிப்பு இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா F1 ஈக்குவல் டு B2க்கு பதிலாக என்ன பண்ணணும், இது போடணும், μ0 I2 பை 2πa இன்ட்டு என்னது B2க்கு மட்டும் தான் இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், இன்ட்டு I1 இருக்குது, இன்ட்டு L இருக்குது. இப்போ இது வந்து L நீளத்துக்கு இவ்வளோ ஃபோர்ஸ், அப்போ ஓரளவு நீளத்துக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துன்னா இந்த L இங்கே வந்துடணும். அப்போ F1 பை Lன்னு வரும், ஈக்குவல் டு μ0 I1 இன்ட்டு I2 பை 2πaன்னு வந்துடும். ஓகே, இந்த கடத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துக்கு இவ்வளோ ஃபோர்ஸ். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். μ0 I1 இன்ட்டு I2, μ0 I1 இன்ட்டு I2 பை 2πa அப்படின்னு வரும், ரெண்டும் அப்போ ஈக்குவல். ஸோ அடுத்து இது எந்த டேரெக்ஷனில் இருக்குன்னு பார்ப்போம். இந்த விசை எந்த டேரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணும். பாருங்கள், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டேரெக்ஷனில் இருக்குது, இது அவுட்வேர்டு, இது இந்த டேரெக்ஷனில். அடுத்து கரண்ட் என்னது அப்வேர்டு, மேலே போகுது, தெரியுதா, இப்படி தான் வச்சோம். அப்போ ஃபோர்ஸ் எந்த டேரெக்ஷனில் வருது பாருங்கள், டம்ப் எந்த டேரெக்ஷனில் இருக்குது, இந்த டேரெக்ஷனில் நீட்டிட்டு இப்படி வைக்கிறப்ப தெரியுதா, இந்த இடத்துல டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்வேர்டு, அப்போ விரல் 4 ஃபிங்கர் வெளியே நோக்கி இருக்கணும். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்வேர்டு இந்த டேரெக்ஷனில் இருக்கணும். ஃபோர்ஸ் வந்து என்னது கட்டை விரல் இந்த டேரெக்ஷன். அப்போ இந்த டேரெக்ஷனில் தான் F1 ஆக்ட் பண்ணும். அப்போ இதுக்கு எதிர் திசையில் இருக்குது, அப்போ இது வந்து இந்த டேரெக்ஷன். அப்போ இந்த கடத்தி வந்து என்ன பண்ணும், இந்த கடத்தியை பிடிச்சி இப்படி இழுக்குது, இந்த கடத்தியை பிடிச்சி இப்படி இழுக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ ரெண்டு கண்டக்டர்லையும் சேம் டேரெக்ஷனில் கரண்ட் போணுச்சுன்னா அங்கே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், கவர்ச்சி விசை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுவே ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னா, இப்படி ஒரு ஒயர் இருக்குது, இதில் கரண்ட் அப்வேர்டாக போகுது I1, இதில் டவுன்வேர்டாக போகுது I2 அப்படின்னா இங்கே விசை வந்து எதிர் திசையில் இருக்கும், ஒரே விசை தான், விசையினுடைய எண் மதிப்பு சமம், F1 F2 ரெண்டும் ஈக்குவல், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். இங்கேயும் ஆப்போசிட் டைரெக்ஷன் தான், ஆனால் இங்கே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இங்கே வந்து என்னது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகே, இது தெரிஞ்சுக்கணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை வச்சுட்டு தான் நம்ம அடுத்து வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரியணும், ஃபோர்ஸோட டேரெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கணும். 2 ஒயர் கொடுத்து 2 ஒயர்லையும் சேம் டேரெக்ஷனில் கரண்ட் போணுச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸுங்கிறது தெரியணும், ஆப்போசிட் டேரெக்ஷனில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுங்கிறது தெரியணும். ஓகே, ஒரு ஒயர் மட்டும் இருக்குன்னா அதுக்கு டேரெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்னெட்டிக் டேரெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்து ஃபோர்ஸோட டேரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுலாம் நம்ம பார்த்துக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல், ஃபோர்ஸோட டேரெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணணும். ஓகே, இது தெரிஞ்சு இதை நோட் பண்ணிக்கணும்.